முதலமைச்சர் விஜய் அவரோட தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் அமைச்சர்களா இருந்த நிறைய பேர் மேல வழக்குகள் இருக்கு. அதை நாங்க ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுத்து அவங்களை கைது பண்றதுக்கு கூட ரெடியா இருக்கும்னு வீரவசனம் பேசியிருந்தாரு தேர்தல் பரப்புரையில. ஆனா இப்ப செஞ்சிருக்கிறது என்னவோ வேற. அதே வழக்குகள்ல, குற்ற வழக்குகள்லையும் மோசடி வழக்குகள்லையும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை தன்னோட தாவேக்கால இணையறதுக்கு உண்டான இணைப்பு விழால விஜய் மும்முரமாய் இறங்கியிருக்காரு. குறிப்பா 6 சிட்டிங் எம்எல்ஏக்கள் அதிமுகலிருந்து ரிசைன் ஆகி இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அதுல சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலையும் எக்கச்சக்கமான மோசடி வழக்குகள் இருக்கு. அதுல எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாரு. இப்படி பகீர் கிளப்பக்கூடிய மோசடி வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலையும் சி விஜயபாஸ்கர் மேலையும் எவ்வளவு மோசடி வழக்குகள் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் இருந்துமே இவங்க ஏன் தாவேக்கால இணையிறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான அரசியல் காரணம் என்ன? இவங்க மேல இவ்வளவு குற்ற வழக்குகள் இருக்கு, மோசடி வழக்குகள் இருக்குன்னு தெரிஞ்சுமே விஜய் அவங்கள தன்னோட கட்சியில இணைக்கிறதுக்கு உண்டான வேலையில மும்முரமாய் இறங்கியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்ன? அப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக இந்த தாவேக அரசு ஒரு சோஃபா மாடல் அரசு, குதிரை பேர அரசுன்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களே, அது எல்லாமே உண்மையாக போதா? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த தாவேக அரசு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேல ஆயிருச்சு. இந்த தாவேக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவரோட தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் அமைச்சர்கள் மேல யாரு மேல வழக்கு இருந்தாலும் தாவேக ஆட்சிக்கு வந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுப்போன்னு வீரவசனம் பேசியிருந்தாரு. ஆனா இப்ப சொல்லியிருக்கிறது வேற, செஞ்சிருக்கிறது வேற. அதன்படி பார்த்தா 6 சிட்டிங் எம்எல்ஏக்கள் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகல இருந்து பிரிஞ்சு போய் இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாற்று கட்சிக்கு மாற்றமா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா பிரச்சாரம் பண்ணிட்டு இப்போ மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த 6 எம்எல்ஏக்கள்ல சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல எக்கச்சக்கமான மோசடி வழக்குகள் இருக்கு. அது என்னென்னங்கிறத ஒன்னொன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட், சி விஜயபாஸ்கர் 2016 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு. இவர் அமைச்சராக இருந்த போது 4 வழக்குகள் இவர் மேல போடப்பட்டது. அதுல முக்கியமான ஒண்ணுதான், தமிழகம் முழுவதும் குட்கா பொருட்களை இல்லீகலா சேல் பண்றதுக்கு அந்த குட்கா விற்பனை பண்ணக்கூடிய விற்பனையாளர்கள்ட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவரு மேல ஒரு வழக்கு இருக்கு. அடுத்து 2வது வழக்கு என்னன்னா, வருமானத்தை மீறி 35.79 கோடி ரூபாய் சொத்தை இவர் குவிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்பு துறையினர் இவர் மேல வழக்கு போட்டாங்க. அவரோட மனைவி வீட்டுல சோதனை கூட செஞ்சாங்க. அந்த சோதனையில 23.85 லட்சம் கைப்பற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாம 4.87 கிலோ தங்க நகைகளும் கைப்பற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாம பல கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணங்களும் அவரோட சி விஜயபாஸ்கரோட மனைவி வீட்டிலிருந்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் பறிமுதல் பண்ணாங்க. இப்படி சி விஜயபாஸ்கர் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. குட்கா பொருட்களை விற்பனை பண்ணவங்க கிட்ட லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கிற வழக்கும் இருக்கு. 3வது வழக்கா என்ன சொல்லப்படுதுன்னா, மருத்துவ கல்லூரி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கும் இவர் மேல இருக்கு. அதுலயும் இவர் மேல விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. 4வது வழக்கா என்ன இருக்குன்னா, பண மோசடி தொடர்பா ஒன்றிய அமலாக்கத்துறையும் இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி தமிழகத்தையே உழுக்குன குட்கா வழக்குலையும் இவருக்கு சம்பந்தம் இருக்கு. அதை தவிர 3 வழக்குலையும் இவர் இன்க்ளூட் ஆயிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தூய சக்தியா இருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர் இன்னொரு தூய
சக்தியா இருக்கக்கூடிய தாவேக்கால இணைச்சுக்கிறதுக்கு மும்முரமா இருக்காரு. சி விஜயபாஸ்கர் கதை இப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாரு. அது தமிழ்நாடுக்கே தெரிஞ்ச கதை. அவரு மேல எத்தனை வழக்குகள் இருக்கு அப்படின்னா எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது, இவரு அதிமுக பீரியட்ல இவரு முன்னாள் அமைச்சரா இருந்தவர். இவர் அமைச்சரா இருந்தப்போ கரூர்ல இருக்கக்கூடிய மேல கரூர் அப்படிங்கிற பகுதியில சார்பதிவார் எல்லைக்கு உட்பட்ட 100 கோடி மதிப்புல 22 ஏக்கர் நிலத்தை அபகரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு இவர் மேல சிபிசிஐடியை சேர்ந்தவங்க 6 வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக தேடினாங்க. அதிமுகவோட முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய கரூரோட முக்கிய புள்ளியான இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன பண்ணாருன்னா சிபிசிஐடிக்கு பயந்து போய் கேரளால 15 நாள் தலைமறைவா இருந்திருக்காரு. இந்த 15 நாள் தலைமறைவா இருக்கவே எங்கடா ஆளக்கானன்னு சொல்லி இவருக்குனே தனி படைய அமைச்சு தேடி கடைசியா கேரளால இவரை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஜெயிலுக்கும் போயிட்டு இப்போ பெயில்ல வெளியே சுத்திட்டு இருக்காரு. ஆனா இவர் குற்றவாளி அப்படிங்கறதுனாலதான் இவரை சிபிசிஐடியினர் கேரளால போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த செய்தி தமிழ்நாட்டையே உழுக்குச்சு. யூடியூப்ல நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் அரெஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னாவே எக்கச்சக்கமான வீடியோக்கள் வரும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி தமிழ்நாட்டையே உழுக்குன ஜெயிலுக்கு போயிட்டு வந்த முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடியவர் இப்ப தாவேக்கால இணைய போறாரா? இந்த ஒரு கேஸ் மட்டும் தானான்னு பார்த்தா இன்னொரு கேஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா அனுமதியின்றி மணல் வச்சிருந்தாரு அப்படின்னு இவர் மேல மேலும் ஒரு சிபிசிஐடி வழக்கு இருக்கு. அடுத்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல லஞ்ச ஒழிப்பு துறையினரும் இவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது சி விஜயபாஸ்கர் மேலையும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் கேஸ் போட்டிருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலையும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு போட்டிருக்காங்க. இப்படி 2 பேருமே கேஸுக்கு பஞ்சம் இல்லைங்கிற மாதிரி இவ்வளோ கேஸை வாங்கி வச்சிருக்காங்க. இப்படி கேஸ் வாங்கி இருக்கக்கூடிய இந்த தூய சக்தியா இருக்கவங்க தான் இப்ப தாவேக்கால இணைய போறாங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜயும் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு. அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இல்ல எந்த அமைச்சர்கள் குற்ற சம்பவங்களை ஈடுபட்டிருந்தாலும் வழக்குகள்ல சிக்கியிருந்தாலும் தாவேக்கா ஆட்சி ரூலிங்க்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு தேர்தல் பரப்புரையின் போது விஜய் பேசினார்ல. இப்ப அதே வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை தன்னோட கட்சியில இணைக்கிறதுக்கு உண்டான வேலையில ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே காரணம் தான், பதவி ஆசை. விஜய்க்கு பதவி ஆசை. இந்த இவரோட முதலமைச்சர் பதவி 5 வருஷத்துக்கு நீடிக்கணும் அப்படின்னா பெரும்பான்மை வேணும். இவங்க கிட்ட 106 சீட்டு தான் இருக்கு. அப்போ அதிமுக இருக்கவங்களை ரிசைன் பண்ண வச்சு தன்னோட கட்சியில இணைச்சு தன்னோட சின்னத்துல இடைத்தேர்தலை போட்டியிட வச்சு ஜெயிக்க வச்சு இந்த ஆட்சியை 5 வருஷத்துக்கு இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பதவி ஆசைங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நீ என்ன குற்ற சம்பவங்களை ஈடுபட்டாலும் சரி, என்ன வழக்கு மேல இருந்தாலும் சரி, எனக்கு தேவை இந்த ஆட்சி நீடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநல நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கட்சியில சேர்ந்திருக்கக்கூடிய மற்ற கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களை ரிசைன் பண்ண வச்சு அவங்க மேல என்ன வழக்குகள் இருந்தாலும் தன்னோட கட்சியில இணைக்கிறதுக்கு உண்டான வேலையில இருக்காரு. அதே மாதிரி இப்போ இணையிறாங்களே குற்ற வழக்குகள்லையோ மோசடி வழக்குகள்லையோ சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இவங்களுக்கு என்ன தாவேக்கால ஆதாயம் கிடைக்க போகுது அப்படின்னா அவங்க தான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க. அவங்கனால முடிஞ்சுன்னா ஒரு கேஸை தள்ளி போட முடியும், ஒரு கேஸ்ல இருந்து இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமனை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்படி ஒருத்தவங்க காம்ப்ரமைஸ் பண்றதுனாலதான் இந்த தாவேக்கா அரசு ஒரு சோஃபா மாடல் அரசு, குதிரை பேர அரசுன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாரு. முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட குற்றச்சாட்டு வச்சாரு. இவங்க 2 பேர் மட்டும் தானான்னு பார்த்தா எஸ்பி வேலுமணி குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி அவரு பங்குக்கும் அதிமுகலே ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காரு, தாவேக்காவிலே ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காரு. சொல்ல போனா அவரும் தாவேக்கால இணையறதுக்கு உண்டான வேலையில மும்முரமாய் இறங்கியிருக்காரு அப்படிங்கிற பல செய்திகளும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு வேளை உண்மையாச்சு அப்படின்னா எஸ்பி வேலுமணி மேலேயும் எக்கச்சக்கமான மோசடி வழக்குகள் இருக்கு. அவருமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. இப்படி தொடர்ச்சியா தூய சக்தியா இருப்போம், ஒரு மாற்றமா இருப்போம்னு மற்றவங்களுக்கு
மாற்றா இருப்போன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய தாவேக அரசு, இந்த விஜய் அரசு வழக்குகள், குற்ற வழக்குகளையும் மோசடி வழக்குகளையும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்களை தன்னோட கட்சியில இணைக்கிறது மூலியமா இனிமேலும் அவங்க எப்படி தன்னை ஒரு தூய சக்தின்னு சொல்லிப்பாங்கன்னு தெரியல. அதையும் மீறி சொன்னாங்கன்னா மக்களே கண்டபடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா மாற்று சக்தியா இருப்போன்னு ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய தாவேகா பாஜகவை விட மோசமா குதிரை பேரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்குன்னு எதிர்க்கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரியே தாவேகா தொடர்ச்சியா இடைத்தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டே வரனால மேலும் மேலும் இந்த சந்தேகம் அதிகரிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா நிறைய எக்கச்சக்கமான குற்ற வழக்குகளையும் மோசடி வழக்குகளையும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களையும் அதிமுகவை சேர்ந்த ஆட்களையும் தாவேகா ஷாப்பிங் பண்ணி தன்னோட கட்சியில இணைச்சுக்கிட்டு இருக்கே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.